ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான அப்டேட்டட் வீடியோ தாங்க. இதோட டிஜிகோல்டு வந்து லாஸ்ட் இயர் செப்டம்பர் மந்த் வந்து 22nd வந்து அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்கங்க. 25th வந்து அந்த டிஜிகோல்டு இன்ஸ்டால் பண்ணி அது எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் எப்படி சேவிங் பண்ணால் நமக்கு அதிக லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நம்ம வீடியோஸ் பார்த்து நிறையா பேர் வந்து இதில் ஜாயின் ஆகிருந்துருக்கீங்க. ஸோ எனக்கு இந்த மந்த் 26th வந்து அந்த டிஜிகோல்டு வந்து க்ளோஸ் ஆகுது, ஆகஸ்ட் 26th அப்படிங்கிறது. ஸோ அப்போ டிஜிகோல்டுக்கு வந்து கிஃப்ட்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது என்ன மாதிரி கிஃப்ட்டு, அந்த அதே மாதிரி டிஜிகோல்டில் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆகிறப்ப எப்படி கால்குலேஷன் போடுவாங்க, நம்ம எப்போ போய் வந்து அந்த டிஜிகோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் நிறையா பேருக்கு இருந்தது. அது எல்லாத்தையுமே கடைக்கு டேரெக்டாக போய் அவங்கக்கிட்ட என்கொயரி பண்ணி உங்களோட எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நான் ஆன்சர்ஸ் வந்து ரெடியாக கொண்டு வந்திருக்கேங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி 3 கிவ்அவே கொடுத்துருக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கிவ்அவே வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு. ஸோ தீபாவளிக்கு ஸ்பெஷலாக இந்த தடவை வந்து எப்போயுமே 8 பேரை செலக்ட் பண்ணுவேன். இந்த தடவை 10 பேரை செலக்ட் பண்ண போகிறேங்க. அந்த 10 பேரில் ஒரு 5 பேருக்கு வந்து தீபாவளிக்கு எங்கள் ஊர் ஸ்பெஷல் சிவகாசி ஸ்பெஷல் பட்டாசு வந்து கிஃப்டாக கிடைக்க போகுது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நம்ம போடுற வீடியோஸ் யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக தான் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணியிருக்கணும். கமெண்ட் பண்ணால் மறக்கக்கூடாதுங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணியிருக்கணும். இன்னும் ஹைப் பண்ணால் மறக்காதீங்க. அதே மாதிரி உங்களோட கமெண்ட் வந்து கொஞ்சம் ஒர்த்தபுளாக இருக்கணும். நான் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கேன் அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கமெண்டில் ஆன்சர் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது என் வீடியோவில் அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கேட்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னா அதை ஷேர் பண்ணலாம் நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக. ஸோ அந்த கமெண்ட் வந்து ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது, அதை தான் நான் சொல்ல வரேன். அங்கே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன கிஃப்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ரூபாய்க்கு அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாங்க. இதுதான் வந்து லாஸ்ட் இயர் நான் போட்ட டிஜிகோல்டை பற்றின வீடியோ. ஸோ இதை பார்த்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் வந்து நீங்கள் தான் சிஸ்டர் பண்ணுவீங்க, பண்ணிவிட்டு எப்படி பில்லிங் அதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து டிஜிகோல்டு வந்து 330 டேஸுங்க. பட் நமக்கு வந்து அந்த ஸ்க்ரீனில் நமக்கு காமிக்கிறது வந்து 336 டேஸ் வந்து காமிக்குது. ஆக்சுவலாக நான் வந்து லாஸ்ட் இயர் 25th செப்டம்பரில் தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து மெச்சூரிட்டி டேட் எப்போ முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21st இந்த வருஷம் இந்த மாதம் வந்து 21st ஆகஸ்ட்டோட வந்து எனக்கு 330 டேஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஏன்னா நிறைய மாதங்களில் வந்து நமக்கு வந்து ஏப்ரல், ஜூன், செப்டம்பர், நவம்பர் இந்த மாதத்தில் தாங்க 30 டேஸ். அது போக பிப்ரவரியில் வந்து நமக்கு வந்து ஒரு 28 டேஸ் இருக்கும். மீதி 6 மாதத்தில் 31 டேஸ் வர்றதுனால நமக்கு சாலிடாக வந்து இந்த இதில் பார்க்குறப்ப நமக்கு வந்து 5 to 6 டேஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதை கடையில் என்கொயரி பண்ணியிருந்தப்போ அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் 21st டே கூட உங்களுக்கு 330 டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலான்னு கஸ்டமர் கார்லேயும் சொல்லியிருந்தாங்க. இப்போ கடையில் போய் லாஸ்ட்டாக நான் செக் பண்ணிவிட்டு வந்தப்பையும் அவங்களும் திரும்ப செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து இல்லை நீங்கள் 26th வந்து எடுத்துக்கோங்க, அப்படின்னா தான் பில்லிங் வந்து கரெக்டாக வரும் அப்படின்னாங்க. இல்லை 330 டேஸ் தானே அப்போ போட்டிருக்கீங்க, 75 தானே பிரிச்சுருக்கீங்க, அப்போ ஹோல்டிங் பீரியட் 30 டேஸ் தானே சொல்லியிருக்கீங்க, அப்புறம் ஏன் 35 டேஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டக்கப்புறம் அவங்க 2-3 இதை செக் பண்ணிவிட்டு ஓகே நீங்கள் 21st கூட வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்றைக்கு க்ளோசிங் டேட்டுன்னு கொடுத்துருக்காங்களோ அதிலேருந்து ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி கூட நீங்கள் போனாலும் உங்களால் கண்டிப்பாக நகை எடுக்க முடியும். ஸோ நான் இப்போ இதில் எவ்வளோ கிராம்ஸ் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.898 மில்லிகிராம்ஸ் சேர்த்துருக்கேன். பெனிஃபிட்டோடு சேர்கிறப்ப எனக்கு வந்து ஒரு 2 கிராம்ஸ் 13 மில்லிகிராம்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த 2 கிராம்ஸ் 13 மில்லிகிராம்ஸுக்கு நான் வந்து எதுனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எந்த பொருள் பர்ச்சேஸ் பண்ணாலும் நான் தான் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டியும் கொடுத்து ஆகணும். ஏன்னா நமக்கு அந்த பெனிஃபிட்டையும் கிராம்ஸாக சேர்த்து அதுக்கும் நம்ம கோல்டாகவே கொடுத்துட்டாங்க அவங்க ஆல்ரெடி. இப்போ சேவ் பண்ணதுக்கு நான் வந்து கோல்டு காயினாக எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 8 கிராம்ஸ் அண்ட் அபோவ் 8 கிராம்ஸ் இருக்க எல்லா காயின்ஸுக்குமே 1% வேஸ்டேஜ் போடுவாங்க. பிலோ 8 கிராம்ஸ் 1/2 கிராம்லேருந்தே அவங்கக்கிட்ட ஸ்டார்ட் ஆகுது கோல்டு காயின். ஸோ 1/2 கிராம்லேருந்து பிலோ 8 கிராம்ஸுக்குள்ளே நீங்கள் வந்து காயினாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2% வேஸ்டேஜ் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும்.
இந்த டிஜிகோல்ட் சேவிங்கில் வந்து மினிமம் ஒரு 10,000 ரூபாயாவது சேவ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கிறதா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பட் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உள்ளே போய் ரீட் பண்ணுறப்ப அந்த மாதிரி எந்த பாயிண்ட்டும் வந்து அவங்க அதில் மென்ஷன் பண்ணலை. அதே மாதிரி கடையில் கேட்டப்ப இப்போ ஆஃபர் ஏதாவது போய்கிட்டு இருக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நம்ம நகை எடுக்கலாமான்னு கடையில் வந்து கேட்டப்ப இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அந்த 15th பாயிண்ட்டை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கஸ்டமர்ஸ் கேன் என்ஜாய் த ப்ரீவெயிலிங் ஆஃபர்ஸ் ஆர் டிஸ்கவுண்ட்ஸ் அப்ளிகபிள் ஒயில் பர்ச்சேசிங் அண்டர் தி ஸ்கீம். இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்ப ஏதாவது ஆஃபர் வந்து கடையில் போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணி நீங்கள் யாராவது பர்ச்சேஸ் பண்ணுறப்ப ஆஃபர் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கீமில் நகை எடுக்கிறப்ப கஸ்டமைசேஷன் வந்து பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த மினிமம் பேமெண்ட் 10,000 சொல்லி போட்டிருந்தாங்கன்னு சொன்னேன்ல, அது வந்து எங்கே போட்டிருந்தாங்க அப்படின்னா www.pothysvarnamahal.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் பார்க்குறப்ப அதில் வந்து FAQ, அதாவது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின், அதில் வந்து ஒரு கொஸ்டினை அதை கேட்டிருக்காங்க. இஸ் தேர் எ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்வயர்மெண்ட்? ஸோ அதில் வந்து சொல்லியிருக்காங்க, எஸ் வி ரெக்கமெண்ட் அ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ₹10,000 இஸ் ரெக்வயர்ட் டு ஓவர் எ பீரியட் ஆஃப் 300 days டு விட்னஸ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரிட்டர்ன். யூ கேன் மானிட்டர் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆன் யுவர் டிஜிகோல்ட் ஆப் டெய்லி. அதாவது 10,000 ரூபாய் மினிமம் வந்து நம்ம கட்டியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் இப்போ வந்து இல்லை நான் ஒரு 5,000 ரூபாய் தான் சேர்த்துருக்கேன், ஒரு 6,000 ரூபாய் தான் சேர்த்துருக்கேன் அப்படின்னா கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட கோல்டாகவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து 500 மில்லிகிராம்ஸ்லேருந்து காயின் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு 1/2 கிராம் காயின் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை நான் வந்து ஒரு 2,000 தான் சேர்த்துருக்கேன், 3,000 தான் சேர்த்துருக்கேன், நான் இதுக்கு வெள்ளியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பெனிஃபிட்டுமே இருக்காதுங்க. வெள்ளியாக இதில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு சேர்த்துருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு தான் வெள்ளி வாங்க முடியும். உங்களுக்கு சேர்ந்துருக்க கோல்டு கிராம்ஸை வந்து அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு மல்டிப்ளை பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு பார்த்து வெள்ளி எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ வெள்ளி எடுக்கிறது டோட்டலி வேஸ்ட்டு. சப்போஸ் ஒரு 3,000 ருபீஸ் தான் சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு மேற்கொண்டு ஒரு 2,500 ருபீஸ் நீங்கள் வந்து கையில் கொண்டு போய் ஒரு 1/2 மில்லிகிராம் காயினாவது வாங்கிட்டு வந்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட்டு. ஸோ நீங்கள் வந்து மற்ற பொருளாக வெள்ளியில் அப்படின்னு போய் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட் கிடையாது. அமௌண்ட்டாக மட்டும்தான் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு மில்லிகிராம்ஸில் சேர்ந்துருந்தது அப்படின்னா ஒரு சைடு இயர்ரிங்கோ இல்லை ஒரு நோஸ் பின்னோ அந்த மாதிரி கூட கண்டிப்பாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெள்ளி வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த டிஜிகோல்டு வந்து இப்போ நீங்கள் 2 டிஜிகோல்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா 2க்குமே தனித்தனியாக உங்களுக்கு வந்து கிஃப்ட்டு கிடைக்கும். அந்த 2 டிஜிகோல்டே மர்ஜ் பண்ணி ஒரே நகையாக எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாம். நான் உங்ககிட்ட வந்து ஒரு 11 மந்த் ஸ்கீம் போட்டிருக்கேன், அது போக டிஜிகோல்ட்லேயும் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னா இதை 2யும் கம்பைன் பண்ணி கூட நீங்கள் நகை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் போட்டிருக்கேன், அதே மாதிரி மந்த்லி சேவிங் போட்டிருக்கேன், அது போக டிஜிகோல்ட்லேயும் நான் சேர்த்துருக்கேன் அப்படின்னா இந்த 3ஐயும் கம்பைன் பண்ணி ஒரு பெரிய நகையாக கூட நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இதில் போட்டால் அதில் உள்ளதை நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி எந்த இதுவும் சொல்லலை. நீங்கள் 3ஐயும் கம்பைன் பண்ணி கூட ஒரு சூப்பரான நகை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரே அக்கௌண்ட்டில் நீங்கள் எத்தனை டிஜிகோல்டு ஓப்பன் பண்ணியிருந்தாலும் அத்தனைக்கும் வந்து உங்களுக்கு கிஃப்ட்டு வந்து கம்பல்சரி இருக்குது. கிஃப்ட்டுங்கிறாலே அது என்ன கிஃப்ட்டுன்னு சொல்ல மாட்டாளே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. வாங்க இப்போ என்ன கிஃப்ட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த டிஜிகோல்டில் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 14,030 ரூபாய் வந்து சேமித்து வச்சுருக்கேங்க. இந்த 14,030 ரூபாய்க்கு எனக்கு என்ன கிஃப்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாங்க. இப்போ எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து 11ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. எனக்கு எவ்வளோ வருதுன்னா 1,275 ரூபாய் அப்படின்னு காமிக்குது. ஸோ இது வந்து நார்மலாக அவங்க 11 மந்த் ஸ்கீம் கொடுக்குற கிஃப்ட்டு தாங்க. இதே கிஃப்ட்டு தான் இப்போ டிஜிகோல்டுக்கும் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்னுடைய 1 மந்த்து அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1,275 ரூபாய் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால் நான் ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் தாங்க வர்றேன். 1000 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற கேட்டகரிக்கில் தான் வர்றேன். இன்னும் கொஞ்சம் சேர்த்துருந்தேன் அப்படின்னா ஒரு 1,500 ரூபாய்க்கு மேலே போயிருந்திருக்கும். பட் 1000 ருபீஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் எனக்கு கிஃப்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இந்த 4லேருந்து ஏதாவது ஒரு கிஃப்ட் வந்து நான் சூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களோட டோட்டல் அமௌண்ட்டை 11ஆல் டிவைட் பண்ணி என்ன வருதோ
அந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் என்ன இங்கே கிஃப்ட் இருக்கோ அதில் ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2 லேக் மேலே சேர்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பேன் கார்டு வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் போய் ரெடீம் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்கள் பேன் கார்டு கொண்டு போங்கங்க. ஸோ இதுதாங்க கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஷோ கேஸ்லேயே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரிக்குள்ளே வர்றீங்க அப்படிங்கிறத பார்த்து கண்டிப்பாக நீங்கள் இதுலேருந்து ஒரு கிஃப்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இவங்கக்கிட்ட வந்து இந்த டிஜிகோல்டுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆன்லைன் பர்ச்சேஸ் வந்து நீங்கள் அவைலபிள் தாங்க. நீங்கள் வீடியோ காலிங் போய் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் கிஃப்ட்டு அப்படிங்கிறது வந்து ஆன்லைனில் தருவாங்களா அப்படிங்கிறது கடையில் கேட்டப்ப அது வந்து தெரியல மேடம், கேட்க தான் செய்யணும், நாங்கள் கேட்டுட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப கண்டிப்பாக நான் வந்து கேட்டுட்டு சொல்கிறேங்க. இல்லை எனக்கு கிஃப்டெல்லாம் வேண்டாங்க, எனக்கு வந்து இதை வந்து அமௌண்ட்டாக மைனஸ் பண்ணிக்குவாங்களா இல்லை வேஸ்டேஜில் கம்மி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே பண்ண மாட்டாங்கங்க. கிஃப்ட்டு வேண்டாம் அப்படின்ட்டிங்கன்னா அதுக்கு வந்து எந்த அமௌண்ட்டும் குறைக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து அந்த காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட்டை வந்து நீங்கள் வாங்கித்தான் ஆகணும் அப்படிங்கிற கம்பல்ஷனில் தான் இருக்கீங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நான் கன்சீவாக இருக்கேன், எனக்கு வந்து இந்த டிஜிகோல்டு வந்து க்ளோஸ் ஆகிறப்ப கண்டிப்பாக என்னால் கடையில் போய் வந்து வாங்க முடியாது, அப்போ நான் வந்து லெட்ரு கொடுத்து அனுப்பலாமா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ இதை நான் கடையில் கேட்டப்ப அவங்க வந்து அவங்களே வந்து கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ண சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து நான் வந்து கடை நம்பர் வந்து கண்டிப்பாக பின் பண்ணுறேங்க, டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை ஃபஸ்ட் கமெண்ட்லேயோ. கண்டிப்பாக நீங்கள் வந்து கஸ்டமர் கேருக்கோ அவங்களுக்கோ கால் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிஃப்ட் ஆப்ஷன் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா கம்யூனிட்டி போஸ்ட்டில் அந்த கிஃப்ட் ஆப்ஷன்ஸ் வந்து உள்ள பேம்ப்ளெட்டை வந்து நான் வந்து ஃபோட்டோ காப்பியாக கொடுக்குறேங்க. உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா கம்யூனிட்டி போஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். வேஸ்டேஜில் வந்து டிஸ்கவுண்ட் தருவாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து 2 கிராம் சேர்ந்துருக்கு, ஆனால் நம்ம பார்த்துருக்க ஒரு ஜுவல் வந்து 3 கிராமாக இருக்குன்னா அந்த எக்ஸ்ட்ரா 1 கிராமுக்கு வந்து வேஸ்டேஜில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு 1 or 2% வந்து அந்த மீதி இருக்கிற 1 கிராமுக்கு தான் நாங்கள் குறைப்போம். பட் இந்த நம்ம வந்து டிஜிகோல்டில் சேர்த்த கிராம்ஸுக்கு வந்து வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்கங்க, ஆடி 500 அந்த ப்ரொமோ கோடு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ப்ரொமோ கோடு வந்து August 1 to 3 தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் டிஜி 100 டிஐஜிஐ வந்து கேப்ஸில் அடிக்கணும் 100 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 100 ருப்பீஸ்க்கான உங்களுக்கு இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் எவ்வளோ கிராம்ஸோ அது மட்டும் ஆட் ஆகுங்க உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எனக்கு நான் வந்து டிஜிகோல்டில் இப்போ வரைக்கும் ஒரு 12 கிராம்ஸ் வரையும் சேர்த்து வச்சுருக்கேன், பட் எனக்கு ஒரு எமர்ஜென்சி அமௌண்ட்டாக தான் வேணும், அந்த 12 கிராம்ஸ்க்கு இன்றைக்கி மார்க்கெட் ரேட் என்னவோ அதை வந்து அவங்கக்கிட்டே ரெடியூம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பட் கடையில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த 12 கிராம்ஸுக்கு அவங்க வந்து ஏதாவது ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். காயினாகவே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே அவங்க வந்து 3% வேஸ்டேஜ் கொடுக்கணும். 1% அந்த 12 கிராம்ஸுக்குனால 1% வேஸ்டேஜ் வரும். அது போக 3% ஜிஎஸ்டி கட்டி அந்த பொருளை வந்து வாங்கிக்கணும். அவங்க வாங்கினதுக்கு அப்புறமா திரும்ப அவங்கக்கிட்டே நம்ம வந்து இல்லை எனக்கு இந்த காயின் வேணாம் அப்படின்னு நம்ம ரீசேல் பண்ணுற மாதிரி பண்ணோம் அப்படின்னா அப்பையும் 3% பிடிப்பாங்க. அவங்க பிடிச்சிட்டு அதுக்கு வந்து செக்காவோ இல்லை உங்களுக்கு வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபராகவோ பண்ணி விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களோட எமர்ஜென்சி சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. சப்போஸ் உங்களுக்கு கண்டிப்பாக அது எமர்ஜென்சி, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு 150 டேஸ்லேயே சேர்த்துட்டேன் சிஸ்டர் அந்த 12 கிராம்ஸை, ஸோ இப்போ விற்கிறப்ப எனக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது அவங்களோட எமர்ஜென்சி, அவங்களோட விருப்பம். பட் கடையில் நான் கேட்டப்போ இதான் சொன்னாங்க, நம்ம வந்து 3% கொடுத்து ஜிஎஸ்டி கொடுத்து அந்த காயினை வாங்கிட்டு திரும்ப அவங்கக்கிட்டே அடுத்த செகண்டே நீங்கள் கொடுத்தாலும் 3% வந்து கழிச்சிட்டு தான் அவங்க வாங்கிக்கிடுவாங்க திரும்ப. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இவங்களோட பில்லிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கண்டிப்பாக பர்ச்சேஸ் போயிட்டு வந்து கண்டிப்பாக வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இப்போ வரைக்கும் டிஜிகோல்டில் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு சேர்த்துருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஸ்லாட்டில் வந்து கிஃப்ட் வரும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதிலுக்கு கமெண்ட் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.